டிஎன்பிஎஸ்சி தேர்விற்கு தயாராகி கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தருணம் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் 6th தமிழ் இயல் 3. இயல் 3 அறிவியல் தொழில்நுட்பம். இதில் அறிவியல் ஆத்திச்சூடி, அறிவியலால் ஆள்வோம், கணியனின் நண்பன், ஒளி பிறந்தது ஆகிய பாடங்களை பார்க்க போகிறோம். மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் அப்படிங்கிற இலக்கண பாடத்தை இலக்கண வகுப்பு பார்க்குறப்ப பார்த்துக்கலாம். இயல் 3 அறிவியல் ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடி என்பது அகரவரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம். ஔவையின் ஆத்திச்சூடியை நாம் அறிவோம். பாரதியார் புதிய ஆத்திச்சூடி என்று காலத்திற்கேற்ற அறிவுரைகளை கூறினார். ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின். பாரதியார் எழுதினது புதிய ஆத்திச்சூடி. நல்லா ஞாபகம் வச்சுங்க. பாரதியார் புதிய ஆத்திச்சூடி என்று காலத்திற்கேற்ற அறிவுரைகளை கூறினார். அகரவரிசையில் அறிவியல் அறிவோம், அகில உலகையும் ஆய்வு செய்வோம், அனைத்தையும் உலகின் நலத்திற்கு வழங்குவோம். இங்கே பாருங்க, அகரவரிசை ஆத்திச்சூடி கொடுத்துருக்காங்க. அறிவியல் சிந்தனைகொள், ஆய்வில் மூழ்கு, இயன்றவரை புரிந்துகோள், ஈடுபாட்டுடன் அணுகு, உண்மை கண்டறி, ஊக்கம் வெற்றி தரும், என்றும் அறிவியலை வெல்லும், ஏன் என்று கேள், ஐயம் தெளிந்து சொல், ஒருமித்து செயல்படு, ஓய்வர உலை, அவடதமாம் அனுபவம். நெல்லை சு. முத்து எழுதியிருக்காருங்க. ரொம்ப முக்கியம். இப்போ ஆத்திச்சூடினா ஔவையார், புதிய ஆத்திச்சூடினா பாரதியார், அறிவியல் ஆத்திச்சூடினா நெல்லை சு. முத்து. இது 3 நல்லா ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். சொல்லும் பொருளும் இயன்றவரை முடிந்தவரை, ஒருமித்து ஒன்றுபட்டு, ஔடதம் மருந்து. அடுத்து நூல்வழி பாருங்க. தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என்று மேதக அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் நெல்லை சு. முத்து. இவர் அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீசவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றியவர். அறிவியல் கவிதைகள், கட்டுரைகள் பலவற்றை படைத்துள்ளார். 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார். அறிவியல் ஆத்திச்சூடி என்னும் நூலின் ஒரு பகுதி இங்கு தரப்பட்டுள்ளது. ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நல்லா படிச்சிங்க, கவனமாக படிச்சிங்க. அடுத்து பாருங்க, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. உடல் நோய்க்கு ஔடதம் தேவை. ஔடதம்னா மருந்து. 2 நண்பர்களுடன் ஒருமித்து விளையாடு. கண்டறி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கண்டு கூட்டல் அறி. ஓய்வற என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஓய்வு கூட்டல் அற. ஏன் கூட்டல் என்று, ஏனென்று. ஔடதம் கூட்டல் ஆம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஔடதமாம். அடுத்து பாருங்க, எதிர்ச்சொல்களை பொறுத்துக. அணுகு, விலகு, ஐயம் தெளிவு, ஊக்கம் சோர்வு, உண்மை பொய்மை. பாருங்க, இதில் பாருங்க, இந்த ஊக்கம் சோர்வு இருக்கு இல்லைங்களா? இது பாருங்க, இப்போ 2024 குரூப் 4ல் கூட இது கேட்டிருப்பாங்க. ஊக்கம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஆப்போசிட் எதிர்ச்சொல் என்னன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. சோர்வு. அடுத்து பாருங்க, அறிவியலால் ஆள்வோம். அறிவியல் ஆய்வுக்கு எல்லை இல்லை. மண்ணில், விண்ணில், கடலில், காற்றில் என எங்கும் ஆய்வுகள் நிகழ்கின்றன. மனிதனின் நகலாக எந்திர மனிதனை மனிதரே படைக்கின்றனர். மனித உடலின் பாகங்களையும் எந்திரத்தின் பாகங்கள் போல் மாற்றுகின்றனர். கோள்கள் இனி நமக்கு தொலைவு இல்லை. நேற்றைய மனிதன் நினைத்து பார்க்காத பலவற்றை இன்றைய மனிதன் நிகழ்த்தி காட்டுகிறான். இன்றைய மனிதனின் கனவுகளை நாளைய நாம் நனவாக்குவோம் வாருங்கள். இங்கே பாருங்க, ஒரு பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க, படிச்சுங்க. பாருங்க, அந்த பாடலுக்கான பொருளும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு தடவை அப்படியே ரீட் விட்டுங்க. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இதில் ரொம்ப முக்கியமானது இந்த பாக்ஸ் பார்த்துங்க. பாரதியார் எழுதினது. வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்தி தெருப்பிருக்கும் சாத்திரம் கற்போம். பாரதியார். ரொம்ப முக்கியங்க, நல்லா படிச்சுங்க. அடுத்து பாருங்க, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மனிதன் எப்போதும் உண்மையையே உரைக்கின்றான். ஆழக்கடல் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆழம் கூட்டல் கடல். விண்வெளி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது விண் கூட்டல் வெளி.
நீலம் கூட்டல் வான் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நீலவான். இல்லாது கூட்டல் இயங்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இல்லாதியங்கும். இந்த மூணாவது இ. அடுத்து பாருங்க, கணியனின் நண்பன். இதில் பாருங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் மட்டும் எடுத்துங்க. எந்திரங்கள் எங்கெங்கே பயன்படுதுன்னு பாருங்கள். இந்த வீடு, அலுவலகம், தொழிற்சாலை, மருத்துவமனை, இந்த மாதிரி பல்வேறு இடங்களில் பயன்படுகிறது. அதே மாதிரி பாருங்கள், கணக்கு போடும் எந்திரம், கற்றுத்தரும் எந்திரம், வேலை செய்யும் எந்திரம், விளையாடும் எந்திரம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதையும் நோட் பண்ணிக்கங்க. இது அப்படி ஓரளவு படிச்சிங்க. இதில் குறிப்பாக இந்த கலர் வேர்ட்ஸ் இருக்கிறதுல கொஞ்சம் நல்லா படிச்சிங்க. இதில் ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அதை மட்டும் நான் சொல்கிறேன், கேட்டுங்க. இங்கே பாருங்கள், ரோபோன்னு என்ன, அது எப்போ உருவாச்சு, எந்த ஆண்டு, யாரால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற வரலாறு ஒரு பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. நல்லா கவனமாக படிச்சிங்க. நான் உருவாவதற்கு முன்பே என்னை பற்றிய கற்பனை மனிதரிடம் இருந்தது. காரல் கபேக் என்பவர் செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர். இவர் 1920ஆம் ஆண்டு நாடகம் ஒன்றை எழுதினார். அதில் ரோபோ என்னும் சொல்லை முதன்முதலாக பயன்படுத்தினார். ரோபோ என்ற சொல்லுக்கு அடிமை என்பது பொருள். ரொம்ப ரொம்ப முக்கியங்க, நல்லா படிச்சிங்க. ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷினும் இதில் இருக்குது. ஒரு தொழிற்சாலையில் ரோபோக்கள் வேலை செய்வதாக அந்த நாடகத்தில் காட்சிகளை அமைத்திருந்தார். இவ்வாறு ரோபோ என்னும் சொல் வழக்கத்திற்கு வந்தது. மனிதர்கள் தம் வேலைகளை எளிதாக செய்ய முதலில் எந்திரங்களை கண்டுபிடித்தனர். அவற்றை இயக்குவதற்கு மனித ஆற்றல் தேவைப்பட்டது. இக்குறையை போக்க மனிதன் கண்டுபிடித்தவையே தானியங்கிகள். ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இங்கே பாருங்கள், தானியங்கி என்றால் என்ன தெரியுமா? நுட்பமான, கடினமான, ஒரே மாதிரியான வேலைகளை மனிதரை விட விரைவாக தானே செய்து முடிக்கும் எந்திரமே தானியங்கி ஆகும். ஒவ்வொரு தானியங்கியிலும் ஒரு கணினி இணைந்திருக்கும். தானியங்கியின் செயல்களை அந்த கணினி கட்டுப்படுத்தும். இவ்வகை தானியங்கிகள் இன்று பல தொழில் நிறுவனங்களில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இவை பயன்படும் இடத்திற்கு ஏற்ற வகையில் எந்திர கைகள், நகரும் கால்கள், சூழ்நிலைகளை உணர்வதற்கான நுண்ணுணர்வு கருவிகள். நுண்ணுணர்வு கருவிகள் என்னங்க? சென்சார்ஸ். இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணிக்கணும். ஆகியவற்றுடன் உருவாக்கப்படுகின்றன. அடுத்து இந்த பாக்ஸு கவனமாக நல்லா படிச்சிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் இயந்திரம் தானியங்கி ஆகும். இவை தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் என்று பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் தானியங்களுக்கு விளக்கம் தருகிறது. ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சிங்க. அடுத்து பாருங்கள், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னும் செயற்கை நுண்ணறிவு பற்றி ஒரு சில லைன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப 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 முக்கியமான வரி, நல்லா கவனமாக படிச்சிங்க. 1997ஆம் ஆண்டு மே மாதம் சதுரங்க போட்டி ஒன்று நடைபெற்றது. அதில் உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி கேஸ்புரோ என்பவர் கலந்து கொண்டார். ஐபிஎம் என்னும் நிறுவனம் உருவாக்கிய டீப் ப்ளூ என்னும் மீத்திறன் கணினி, அதாவது சூப்பர் கம்ப்யூட்டர், அவருடன் போட்டியிட்டது. போட்டியின் முடிவு என்ன தெரியுமா? ஆம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போட்டியில் அந்த மீத்திறன் கணினி, அதாவது இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் தான் வின் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியங்க, நல்லா படிச்சிங்க. அதேமாதிரி பாருங்கள், ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் ஒரு சிலது கொடுத்துருக்காங்க, கட்டாயம் நல்லா படிச்சிங்க. உலகிலேயே முதன்முதலாக சவுதி அரேபியா ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியுள்ளது. அந்த ரோபோவின் பெயர் சோஃபியா. மேலும் ஐக்கிய நாடுகள் சபை புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை சோஃபியாவுக்கு வழங்கியுள்ளது. ரொம்ப 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 முக்கியங்க. அதாவது ஒரு உயிரில்லாத ஒரு பொருளுக்கு ஐநா சபை பட்டம் வழங்குவது இதுதான் முதன்முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சிங்க. அடுத்து பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்துறதுக்கு நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு. தானே இயங்கும் இயந்திரம் தானியங்கி. நின்றிருந்த, நின்று கூட்டல் இருந்த. அவ்வுருவம், ஆ கூட்டல் உருவம். மருத்துவம் கூட்டல் துறை, மருத்துவத்துறை. செயல் கூட்டல் இலக்க, செயல் இலக்க. நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் சேர்த்தல். எழுதி என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் அரிது. அடுத்து பாருங்க, கோடிட்ட இடங்களை நிரப்புக. மனிதன் தன் வேலைகளை எளிதாக்க கண்டுபிடித்தவை தானியங்கிகள். தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவு. உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திறன் கணினியின் பெயர் என்ன? டீப் ப்ளூ. சோஃபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா. அடுத்து பாருங்கள், ஒளி பிறந்தது அப்துல் கலாமுடன் நேர்காணல். ஒரு கான்வர்சேஷன் உள்ள ஒரு பாடம், ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். குழந்தைகளிடமும் மாணவர்களிடமும் மிகுந்த அன்பு காட்டியவர் மறைந்த மேனாள் குடியரசுத் தலைவர் மேதகு அப்துல் கலாம்.
பாருங்கள், அப்துல் கலாம் பற்றி தான் டீட்டெயில்டாக இதில் கொடுத்துருக்க போகிறாங்க, பார்க்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. இங்கே பாருங்கள், ஒரு தொழில்நுட்ப கண்காட்சிக்கு அங்கே போகிறாங்க. அங்கே வந்து அப்துல் கலாம் அரங்கு உள்ளே போகிறாங்க. அப்துல் கலாம்ங்கிற அந்த ஸ்க்ரீனில் ஓடக்கூடிய ஒரு இமேஜ் படத்துக்கும் ஒரு மாணவர்களுடைய கேள்விகளுக்கு அப்துல் கலாம் பதில் சொல்கிற மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் இங்கே போகுது. இங்கே பாருங்கள், முதல் கேள்வியை கேட்குறாங்க. அறிவியல் மீது உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட காரணமான முதல் நிகழ்வு எதையா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டூடெண்ட் கேட்குறாங்க. அதுக்கு பாருங்கள், அவர் பதில் சொல்கிறாரு. நான் 10 வயது சிறுவனாக இருந்தபோது என் அறிவியல் ஆசிரியர் பறவைகள் எப்படி பறக்கின்றன என்பதை விளக்கி கூறினார். அன்று முதல் வானில் பறக்க வேண்டும் என்பது என் வாழ்க்கையின் குறிக்கோளாகிவிட்டது. அதுவே என் அறிவியல் ஆர்வத்தின் தொடக்கம். ரொம்ப முக்கியங்க இது. நம்ம ஒரு சும்மா அப்படி படித்து அப்படியே ரீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதிலிருந்து கேள்விகள் வந்து கேட்பேன், கூற்று காரணத்தில் கேள்விகள் வரும். ரொம்ப நல்லா படிச்சிங்க. ஃபஸ்ட்டு எப்போ எந்த வயசில் வந்து அவருக்கு வந்து இந்த அறிவியல் ஆர்வம் ஏற்பட காரணம் அப்படின்னு கூட கேட்கலாம். 10 வயசு. அடுத்து பாருங்க, உங்களுக்கு மிகவும் பிடித்த புத்தகம் எது ஐயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தமிழில் திருக்குறள் எனக்கு மிகவும் பிடித்த நூலாகும் அப்படின்னு சொல்கிறாரு. அது பாருங்க, ஒரு குறளையும் சொல்கிறாரு. அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழைக்கலாகாரன் எனும் குறள் என் வாழ்க்கைக்கு வலு சேர்த்தது. அதுபோல லில்லியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் எனும் நூலையும் எனக்கு மிகவும் பிடிக்கும். அதை படித்த போது அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகிய 3ஐயும் பெற்றேன். ரொம்ப முக்கியங்க, ப்ரீவியஸ் இயரில் இது கேட்ட கேள்வி, ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சிங்க. அடுத்து பாருங்கள், நீங்கள் பெரிதும் மகிழ்ந்த நிகழ்வு ஏவுகணை சோதனை தானே அல்லவா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டூடெண்ட் கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறார் பாருங்கள். இல்லை, போலியோவால் பாதிக்கப்பட்டவர்கள் 3 கிலோ எடையுள்ள செயற்கை கால்களை பொருத்தி கொண்டு சிரமப்பட்டு நடப்பதை கண்டேன். பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும் கார்பன் இலையை கொண்டு 300 கிராம் எடையில் செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்டன. அதனை அவர்கள் அணிந்து மகிழ்ந்த நிகழ்ச்சிதான் எனக்கு பெரும் மகிழ்வை அளித்தது. அடுத்து பாருங்க, சுதந்திர இந்தியாவில் வெற்றிகளாக எவற்றை கருதுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உணவு உற்பத்தியில் தன்னிறைவை அடைந்துள்ளோம். தகவல் தொழில்நுட்பத்துறையில் மிகுதியான வளர்ச்சி பெற்றுள்ளோம். எவ்வகையான செயற்கைக்கோளையும் ஏவும் திறன் நம்மிடம் உள்ளது. அடுத்து பாருங்க, அணு உலைகள் மூலம் மின்சாரம் தயாரிப்பதில் முன்னணியில் உள்ளோம். நவீன மருந்துகளும் பாரம்பரிய மருத்துவ முறைகளும் வளர்ச்சி பெற்றுள்ளன. பாதுகாப்பு துறையை பொறுத்தவரை அக்னி மற்றும் பிருத்வி ஏவுகணைகளை செலுத்துவதில் வெற்றி பெற்றுள்ளோம். அடுத்த கேள்வி பாருங்க, இந்த அளவிற்கு முன்னேறியுள்ளோம், ஆனால் மனிதர்கள் பல நோய்களினால் பாதிக்கப்படுகின்றனர். அவற்றிற்கான மருந்துகள் இல்லையே. அவற்றை கண்டுபிடிக்க என்ன மாதிரியான ஆய்வுகள் நடைபெறுகின்றன ஐயா அப்படின்னு சொல்லி கேள்வி இருக்குது. அதுக்கு அவர் சொல்கிறார் பாருங்க. கடலுக்கு அடியில் மனிதனால் கண்டறியப்படாத ஏராளமான தாவரங்கள், உயிரினங்கள் இருக்கின்றன. அவற்றிலிருந்து புதிய மூலக்கூறுகளை பெற முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. அவை வெற்றி பெறும்போது எய்ட்ஸ் போன்ற உயிர்கொல்லி நோய்களுக்கு மட்டுமல்லாமல் இனிவரும் புதிய நோய்களுக்கும் கூட தடுப்பு மருந்து கண்டறியப்படலாம். அடுத்து, 100 ஆண்டுகளுக்கு பிறகு நமது இந்தியா எப்படி இருக்கும் என நினைக்கிறீர்கள் ஐயா? அதுக்கு அவர் சொல்கிறார் பாருங்க. 3 சிறப்புகளை பெற்றிருக்கும் என்று நம்புகிறேன். அதாவது 1000 வருடங்களுக்கு முன்பு நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்ததைப் போல வலுவான கல்வி முறை இருக்கும். அனைத்து இயற்கை வளங்களும் தீர்ந்து போயிருக்கும். ஆயினும் நாம் தயாரித்து அனுப்பிய செயற்கைக்கோள்கள் சூரிய சக்தியை பெற்று நமக்கு அளிக்கும். செவ்வாய்க்கோள்களில் மனித இனம் குடியேறியிருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காரு. அடுத்த கேள்வி பாருங்க, செவ்வாய்க்கோள்களில் மனிதன் வாழ முடியுமா? சரி, எங்களை எல்லாம் எப்போது நிலவிற்கு அழைத்து செல்வீர்கள்? அதுக்கு சொல்கிறார் பாருங்க. 525 கிலோ எடையுள்ள ஆளில்லாத செயற்கைக்கோளை இந்தியா நிலவுக்கு அனுப்பியுள்ளது. அடுத்தடுத்த ஆண்டுகளில் ஏவூர்திகளில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்புவோம். எனவே நிலவிற்கு செல்ல தயாராக இருங்கள். அடுத்த கேள்வி பாருங்க, நிலவிற்கு செல்லலாம் என்றால் சூரியனுக்கும் கூட செல்ல முடியுமா ஐயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதற்கு அவர் சொல்கிறார் பாருங்க. சூரியன் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருப்பதால் ஒளியையும் வெப்பத்தையும் வெளியிட்டு கொண்டே இருக்கிறது. அவ்வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை. வருங்காலத்தில் அதிகபட்ச வெப்பத்தை தாங்கும் கருவிகள் கண்டறியப்படலாம். அப்போது மனிதன் சூரியனையும் கூட சென்றடையலாம். அடுத்த கேள்வி பாருங்க. ஐயா, உலகின் முதல் விஞ்ஞானியாக யாரை கூறலாம்? கூறுங்களேன். அதற்கு கலாம் சொல்கிறார் பாருங்க. அறிவியலின் அடிப்படை கேள்வி கேட்கின்ற மனப்பான்மைதான். ரொம்ப 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 முக்கியமான ஒரு பதிலுங்க, நல்லா நோட் பண்ணிங்க. அறிவியலின் அடிப்படை கேள்வி கேட்கின்ற மனப்பான்மைதான். அறிவியல் பிறந்தது, வளர்ந்தது, வாழ்வது எல்லாம் இந்த கேள்வி கேட்கும் திறனால்தான். குழந்தைகளின் கேள்விகளுக்குத்தான் முடிவே இல்லை. கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானிதான். எனவே குழந்தைகளாகிய நீங்கள்தான்
இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள். ரொம்ப ரொம்ப முக்கியங்க, நல்லா படிச்சுங்க. அடுத்து பாருங்கள், இன்னொரு கேள்வி கேட்குறாங்க. நாங்கள் தான் முதல் விஞ்ஞானிகளா? அப்படி என்றால் வளரும் இந்தியாவிற்கான எங்கள் பங்கு என்னவாக இருக்க வேண்டும் ஐயா? மாணவர்களாகிய நீங்கள் வருங்காலத்தில் எந்த துறையை தேர்ந்தெடுத்து கற்றாலும் அதில் உயர்ந்த குறிக்கோளை மனதில் கொள்ளுங்கள். அக்குறிக்கோள்களுக்கான அறிவையும் அனுபவத்தையும் சேகரித்துக் கொள்ளுங்கள். கடின உழைப்பால் வெற்றி அடையுங்கள். உங்கள் வெற்றி இந்தியாவின் வெற்றிக்கு உதவும். அடுத்த கேள்வி பாருங்க, கேட்டுருங்க. வெற்றியை அடையும் வழி எது ஐயா? 2 வழிகள் உள்ளன. அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கவனியுங்கள். வியர்வை 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 ரொம்ப முக்கியமானதுங்க. அடுத்து பாருங்க, மொழியை ஆள்வோம். இதில் 1921ஆம் ஆண்டு மத்திய தரைக்கடலில் ஒரு கப்பல் இங்கிலாந்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. தமிழர் ஒருவர் கப்பலின் மேல்தளத்தில் நின்று கடல் அலைகளை பார்த்து கொண்டிருந்தார். திடீரென அவரது உள்ளத்தில் கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது என்ற வினா எழுந்தது. அவ்வினா அவரை உறங்க விடவில்லை. இங்கிலாந்து பயணம் முடிந்து இந்தியா திரும்பினார். பிறகு பாதரச ஆவி விளக்கு, பென்சீன் மற்றும் நிறமாலை காட்டி ஆகியவற்றின் உதவியுடன் தமது ஆய்வை தொடங்கினார். ஆய்வின் முடிவில் 1928 பிப்ரவரி 28ஆம் நாள், ரொம்ப முக்கியங்க அந்த டேட்டு, ராமன் விளைவு என்னும் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்டார். இக்கண்டுபிடிப்பு இந்தியாவின் அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்று தந்தது. ப்ரீவியஸ் இயர் கொஷினுங்க, ரொம்ப முக்கியங்க, நல்லா படிங்க. அவர் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்ட பிப்ரவரி 28ஆம் நாளை நாம் ஆண்டுதோறும் தேசிய அறிவியல் நாள் என கொண்டாடி மகிழ்கிறோம். அவர் யார் தெரியுமா? அவர்தான் சர் சி.வி. ராமன். ரொம்ப 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 முக்கியங்க, நல்லா படிச்சிங்க. பாருங்க, அப்படியே கேள்வி கேட்டிருக்காங்க. ராமன் விளைவை கண்டறிந்தவர் யாருங்க? இந்த சர் சி.வி. ராமன் தான் கண்டுபிடிச்சாரு. ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்று தந்த கேள்வி எதுங்க? கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது அப்படிங்கிறது தான். அடுத்து பாருங்க, கலைச்சொல் அறிவோம். செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். மீத்திறன் கணினி, சூப்பர் கம்ப்யூட்டர். செயற்கைக்கோள், சேட்டிலைட். நுண்ணறிவு, இன்டெலிஜென்ஸ். ஓகேங்க, இன்றைக்கி இயல் 3 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நல்லா படிங்க, கவனமாக படிங்க, ஆழ்ந்து படிங்க. நாம் எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் வெற்றி நம்மளை நோக்கி வரும். வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.